உலகின் மிகப்பெரிய சமய திருவிழாவான மகா கும்பமேளா உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜ் நகரில் இன்று தொடங்கியுள்ளது. திரிவேணி சங்கமத்தில் லட்சக்கணக்கானோர் புனித நீராடி வருகின்றனர். 45 நாட்கள் நடைபெறும் இந்த பெருவிழாவில் 40 கோடி பேர் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் பிரம்மாண்ட திருவிழாவான மகா கும்பமேளாவிற்காக மத்திய மாநில அரசு சிறப்பான ஏற்பாடுகளை செய்துள்ளன. கங்கை, யமுனை, சரஸ்வதி ஆகிய 3 புனித நதிகள் சங்கமிக்கும் இடமான திரிவேணி சங்கமம் பிரயாக்ராஜில் அமைந்துள்ளது. மகா கும்பமேளாவிற்காக சுமார் 7000 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான பணிகளை மாநில அரசு மேற்கொண்டுள்ளது. சுமார் 10,000 ஏக்கர் பரப்பளவில் 25 மண்டலங்களாக மகா கும்ப நகரம் திட்டமிடப்பட்டுள்ளது. உலகின் மிகப்பெரிய தற்காலிக நகரமான இதில் ஒரே நேரத்தில் 1 கோடி பக்தர்கள் தங்கும் வகையில் 1,60,000 கூடாரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 1.5 லட்சம் கழிவறைகள், 25,000 பேருக்கான படுக்கை வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. திரிவேணி சங்கமத்தின் ஒரு முனையிலிருந்து மறுமுனைக்கு பக்தர்கள் செல்வதற்கு வசதியாக நதிகளின் குறுக்கே 30 மிதக்கும் பாலங்களும், மகா கும்ப நகரில் 450 கிலோமீட்டர் தூரம் சாலைகள், தெருக்கள், அதில் 66,000 தெரு விளக்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. பிரயாக்ராஜ் நகரில் 55 காவல் நிலையங்களுடன் 45,000 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். 3,000 கண்காணிப்பு கேமராக்கள் நிறுவப்பட்டு ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு மையம் மூலம் கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது. வரும் 25ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரையிலான மௌனி அமாவாசை காலத்தில் சுமார் 5 கோடி பேர் கும்பமேளாவிற்கு வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. மகா கும்பமேளாவில் கலந்து கொள்ளும் சுற்றுலா பயணிகளின் சந்தேகங்களுக்கு பதிலளிக்கும் வகையில் 1-8-0-0-1-1-1-3-6-3 மற்றும் 1-3-6-3 ஆகிய கட்டணமில்லா உதவி எண்களை மத்திய சுற்றுலா அமைச்சகம் அறிவித்துள்ளது. இதில் தமிழ் உள்ளிட்ட இந்திய பிராந்திய மொழிகளிலும் 10 சர்வதேச மொழிகளிலும் சேவை வழங்கப்படும். முன்னதாக யமுனை நதிக்கரையில் பிரயாக்ராஜ் மகா கும்பமேளா தொடர்பான முக்கிய நிகழ்வுகளை காட்டும் 45 நிமிட நீர் லேசர் காட்சி தொடங்கி வைக்கப்பட்டது. 20 கோடி ரூபாய் செலவில் தயாரிக்கப்பட்ட இந்த லேசர் காட்சி 100 பேர் கொண்ட குழுவால் 60 நாட்களில் உருவாக்கப்பட்டது. இது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. பிரயாக்ராஜில் இதுவரை 60 லட்சம் பேர் புனித நீராடி உள்ளதாக உத்தரப்பிரதேச காவல்துறை தலைவர் பிரசாத் குமார் தெரிவித்துள்ளார். இன்று நடைபெறும் புனித நீராடல் பௌச பூர்ணிமா நீராடல் என்று அழைக்கப்படுகிறது. பிப்ரவரி 3ஆம் தேதி வசந்த பஞ்சமி நீராடலும், பிப்ரவரி 12ஆம் தேதி மாசி பூர்ணிமா நீராடலும், பிப்ரவரி 26ஆம் தேதி மகா சிவராத்திரி நீராடலும் கடைபிடிக்கப்படுகிறது. இந்நிலையில் மகா கும்பமேளாவை ஒட்டி பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் நாட்டின் விழுமியங்களையும் கலாச்சாரத்தையும் போற்றும் கோடிக்கணக்கான மக்களுக்கு இது ஒரு சிறப்பான நாள் என்று குறிப்பிட்டுள்ளார். மகா கும்பமேளா நாட்டின் காலத்தால் அழியாத ஆன்மீக பாரம்பரியத்தை உள்ளடக்கியது என்றும், நம்பிக்கை மற்றும் நல்லிணக்கத்தை கொண்டாடுகிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்திய ஆன்மீக பாரம்பரியத்தின் இந்த மிகப்பெரிய திருவிழா யாத்ரீகர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் வாழ்க்கையில் புதிய ஆற்றலையும் உற்சாகத்தையும் கொண்டு வரும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார்.